அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து கருத்துகள் தெரிவித்து வருகின்றனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதற்கு முன்னர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளை பார்த்து பயந்து போய் தேர்தல் அறிக்கையை இன்னமும் வெளியிடவில்லை என்று கூறி வந்தவர்கள்தான் இவர்கள். தற்போது அறிக்கை வெளியிட்டவுடன் மீண்டும் அதே கருத்தை தெரிவிக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை அவர்களது ஒரே குறிக்கோள் மக்களை எப்படியாவது ஏமாற்றி வாக்குகளை அபகரித்து விட வேண்டும் என்பதுதான். எனவேதான் அவர்கள் தாங்களும் குழம்பி மக்களையும் குழப்ப முயற்சித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை பற்றி ஏதேதோ பேசி வருகிறார்கள். திமுக தலைவர் திரு கருணாநிதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களை ஏமாற்றும் விதமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அவரது தனையனோ இது திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் காப்பி என சொல்லியுள்ளார். இந்த குழப்பத்தை முதலில் தந்தையும் தனையனும் தங்களுக்குள் தீர்த்துக் கொள்ள வேண்டும். திரு கருணாநிதி என்ன சொல்லுகிறார்? இது மக்களை ஏமாற்றும் தேர்தல் அறிக்கை என்கிறார். அவரது தனையன் ஸ்டாலின் என்ன சொல்லுகிறார்? இது திமுக தேர்தல் அறிக்கையின் ஜெராக்ஸ் காப்பி என்கிறார். அவர்களுக்குள்ளேயே குழப்பம். முதலில் அதை தீர்த்துக் கொள்ளட்டும். பிற எதிர்கட்சிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையும் திமுகவின் தேர்தல் அறிக்கையை போல மக்களை ஏமாற்றுவதுதான் என தெரிவித்து வருகின்றனர். என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஏன் தற்போதுதான் வெளியிடப்பட்டது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். திமுக உள்ளிட்ட இதர கட்சிகளுக்கு தாங்கள் செய்த சாதனைகளாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எனவேதான் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரிவித்துதான் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள், நிறைவேற்றியுள்ள மக்கள் நல திட்டங்கள் ஏராளம் ஏராளம். நாங்கள் எதுவுமே செய்யவில்லை என எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்யும் போது முதலில் நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாங்கள் என்ன சாதனைகளை நிகழ்த்தியுள்ளோம், மக்களுக்கு என்ன திட்டங்களை கொடுத்துள்ளோம், முந்தைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் அளித்துள்ள வாக்குறுதிகளை எவ்வாறெல்லாம் நிறைவேற்றியுள்ளோம், அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் என்னென்ன பணிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்பதையெல்லாம் மக்களிடம் விளக்கி சொல்ல வேண்டும் என்பதால் தான் நான் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்னரே எங்களது தேர்தல் அறிக்கையை நான் வெளியிடவில்லை. தற்போது உங்கள் பேராதரவால் நாங்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்ற பின் மக்களுக்கு என்ன நன்மைகள் செய்வோம், என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுவோம் என்று தெரிவிக்கும் விதத்தில் எங்களது தேர்தல் அறிக்கையை 5/5/2016 அன்று நான் வெளியிட்டேன். தற்போது நாங்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லாமல் சிலவற்றை வழங்குவோம் என்ற உறுதியை அளித்திருக்கிறோம் என்று பிற கட்சிகள் சொல்வதை நான் மறுக்கவில்லை. பிற கட்சிகள் அதற்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார்கள். அதை நான் மறுக்கவில்லை. சில திட்டங்களை நாங்கள் விலையில்லாமல் தருகிறோம் என்று அறிவித்திருக்கிறோம். அது உண்மைதான். ஏனெனில் எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எப்போதும் இருப்பது ஏழை மக்களின் பக்கம்தான். எனவே ஏழை எளியோருக்கான திட்டங்களாக, அவர்களை வாழ்வில் கை தூக்கிவிடும் திட்டங்களாக, அவர்களும் தங்கள் சொந்த கால்களிலே நின்று வருவாயீட்டும் திட்டங்களாக எங்கள் தேர்தல் வாக்குறுதிகள் அமைந்துள்ளன. இதற்கு முக்கிய காரணம் எனக்கென்று குடும்பம் எதுவும் இல்லை, எனக்கு எந்தவித சுயநலமும் இல்லை. இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை கொடுத்து பல ஆயிரம் கோடி ரூபாய் கேபிள் டிவி கட்டணமாக
அபகரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை. எனவேதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் மக்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் வாக்குறுதிகளை அளித்துள்ளோம். அதிகாரிகளை வைத்து தேர்தல் அறிக்கையை தயாரித்துள்ளதாக தனயன் சொல்லியுள்ளார். என்னை பொறுத்தவரை மக்களுக்காக எந்த திட்டங்கள் செயல்படுத்திட வேண்டும் என நான் தெரிவிப்பதை நிறைவேற்றுவதற்கான வழிமுறைகளை காண்பது அதிகாரிகளின் கடமை. 2011ஆம் ஆண்டு நான் ஆட்சி பொறுப்பேற்ற பின் விலையில்லாமல் அரிசி வழங்கும் திட்டத்தை துவக்கிய போது திமுக தலைவர் திரு கருணாநிதி தானும் இலவச அரிசி வழங்க நினைத்ததாகவும், ஆனால் அதிகாரிகள் தான் அவ்வாறு செய்ய இயலாது என தடுத்து விட்டதாகவும், ஆனால் அதே அதிகாரிகள் தற்போது வழங்குவது சாத்தியம் என கூறியுள்ளனர் என தெரிவித்தார். இதே போன்றுதான் எங்களது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் தெரிவித்துள்ள வாக்குறுதிகள் அனைத்தும் சாத்தியமே. திமுக தலைவர் திரு கருணாநிதி மற்றும் திமுகவினர், பாமக, மக்கள் நல கூட்டணியில் உள்ள கட்சிகள் என பலரும் என் மீது தனிப்பட்ட முறையில் குற்றச்சாட்டுகளை இதுநாள் வரை சொல்லி வந்தனர். எனது தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் குறைகள் சொல்வதோடு மட்டுமல்லாமல் குற்றச்சாட்டுகளை சுமத்தி வந்தனர். தற்போது அதையெல்லாம் நிறுத்திவிட்டு எங்களது தேர்தல் அறிக்கையை பற்றி மட்டுமே பேசி வருகின்றனர். இதில் உள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்ற இயலாதவை என இவர்கள் எல்லோரும் தெரிவித்து வருகின்றனர். ஜெயலலிதா மக்களை ஏமாற்ற பார்க்கிறார். இந்த அம்மையார் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே முடியாது. அந்த அம்மாவை நம்பி ஏமாந்து போகாதீர்கள் என்று திரும்ப திரும்ப கூக்குரல் இடுகின்றனர். எந்த ஒரு வாக்குறுதியை கொடுப்பதற்கு முன்னாலும் அதை பற்றி 100 தடவை அல்ல 1000 தடவை யோசித்து வாக்குறுதி கொடுப்பவள் தான் இந்த ஜெயலலிதா.